நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு தினமா இந்த நவம்பர் 26ங்கிறத கொண்டாடுறோம். ஏன், என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் 26 1949 இந்த வருடத்துல தான் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? அதனால இந்த நாள இந்திய அரசியலமைப்பு தினமா நம்ம கொண்டாடுறோம். இந்த வருடம் 2024 பாத்தீங்க அப்படின்னா 75வது அரசியலமைப்பு தினத்தை நம்ம கொண்டாடுறோம். நவம்பர் 26 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26 1950 நடைமுறைக்கு வந்தது நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம். அததான் நம்ம குடியரசு நாளா கொண்டாடிட்டு இருக்கோம். மக்களுக்கு இந்த இந்திய அரசியலமைப்போட முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2015ஆம் ஆண்டு முதல் இந்த இந்திய அரசியலமைப்பு தினமானது நவம்பர் 26 அன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. 9 டிசம்பர் 1946 அதாவது இந்தியன் அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு உருவாக்குனாங்க. இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதோட முதல் கூட்டம் 9 டிசம்பர் நடந்துச்சு. அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் கடந்து நவம்பர் 26 அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இருந்தது. அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமயத்துல 395 ஆர்டிகல்ஸ் இருந்திருக்கு, 22 பகுதிகள் இருந்திருக்கு, 8 அட்டவணைகள் இருந்திருக்கு. இப்போ கரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 470க்கும் மேற்பட்ட ஆர்டிகல்ஸ் மற்றும் 25 பகுதிகள் 12 அட்டவணைகள் இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல. Hope you like this video. Subscribe for more videos.